ஓம் சாந்தி. 5/7/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களை அழகான தேவி தேவதைகளாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். அந்த அழகிற்கான ஆதாரம் தூய்மையாகும். கேள்வி: ஆன்மீக தீபத்தில் யார் பலியாகக்கூடிய விட்டில் பூச்சிகளோ அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: பலியாகக்கூடிய விட்டில் பூச்சிகள் என்றால், முதல் பாயிண்ட், ஒளியாக இருக்கக்கூடிய தந்தையை சரியான ரூபத்தில் புரிந்து கொள்வார்கள், மேலும் நினைவு செய்வார்கள். இரண்டாவது பாயிண்ட், பலியாகுவது என்றால் தந்தைக்கு சமமாகுவது. மூன்றாவது பாயிண்ட், பலியாகுவது என்றால் தந்தையை விட உயர்ந்த ராஜ்யத்திற்கு அதிகாரியாகிவிடுவதாகும். முரளியின் பாடல்: அவையில் எழுந்தது ஜோதி விட்டில் பூச்சிகளுக்காக. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலின் வரியை கேட்டீர்கள். இதனை புரிய வைப்பது யார்? ஆன்மீக தந்தை. அவர் ஒளியாகவும் இருக்கிறார். தந்தை தீபமாகி விட்டில் பூச்சிகளுக்காக வந்திருக்கிறார். விட்டில் பூச்சிகள் தீபத்தை பார்த்து பலியாகி சரீரத்தை விடுகிறது, உயிரை விட்டு விடுகிறது. அதாவது குழந்தைகளுக்காக அல்லது விட்டில் பூச்சிகளுக்காக நான் தீபமாகி வருகிறேன் அப்படின்றார். தீபமாகி வரேன் அப்படின்னா நானும் சரீரத்தில் வரேன். அகல் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அது மண் தீபம், அதில் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் ஏற்றுறாங்க இல்லையா? அப்போ நானும் சரீரத்தில் வரும் போது தான் நீங்கள்லாம் என்ன பார்ப்பீங்க, ஓடோடி வருவீங்க, அர்ப்பணமாகுவீங்க. அதனால் நான் தீபமாகி வரேன் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது குழந்தைகள் நம்முடைய பாபா சுப்ரீம் ஆத்மாவாக இருக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். அவரை மிகவும் அழகானவர் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் அழகாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எவர் பியூர், அதாவது சதா தூய்மையாக இருக்கிறார். ஆத்மா சுத்தமாகி விடுகிறது என்றால் ஷரீரமும் சுத்தமானதாக, இயற்கை அழகுடையதாக கிடைக்கும். சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தது. பிறகு இங்கு நடிப்பை நடிக்க வருகிறது என்றால் அப்போது சதோ பிரதானத்தில் இருந்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு வந்து விடுகிறது. அழகான நிலையிலிருந்து கருப்பாக அசுத்தமான நிலையை அடைகிறது. எப்போது ஆத்மா தூய்மையாக இருக்கிறதோ அப்போது அதற்கு சதோ பிரதான தங்கத்திற்கு சமமான நிலை என்று சொல்லப்படுகிறது. கோல்டன் ஏஜ்டு நிலை அப்படின்றார். பிறகு ஷரீரமும் தங்கத்திற்கு சமமானதாக கிடைக்கிறது. பரம்பிதா பரமாத்மா தான் அழகானவராக இருக்கிறார். அவரை பக்தி மார்க்கத்தில் ஹே சிவ தந்தையே என்று அழைக்கிறார்கள். ஆத்மாக்களை அசுத்த நிலையிலிருந்து சுத்தமாக அழகாக ஆக்குவதற்கு அந்த நிராகார பரம்பிதா பரமாத்மா வந்திருக்கிறார். இன்றைய காலங்களில் மிகவும் அழகானவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக அவங்களுடைய ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்று அப்படி சொல்ல முடியாது. ஷரீரம் அழகாக இருந்தாலும் ஆத்மா தூய்மையற்றதல்லவா? குழந்தைகள் தந்தையை மகிமை செய்கிறீர்கள். தந்தையும் குழந்தைகளை மகிமை செய்கிறார். உங்களை எப்படி மாற்றி விடுகிறேன் என்றால், என்னுடையதை விட உங்களுடைய பதவி உயர்ந்ததாகி விடுகிறது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி நடிக்கிறேன் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. எப்படி ஆத்மாக்களாகிய நாம் நடிப்பை நடிப்பதற்காக பரந்தாமத்திலிருந்து வருகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள்.
இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான சம்ஸ்காரத்தை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். அரைக்கல்பமாக தேக அபிமானியாக இருந்தீர்கள். இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். படிப்பின் சம்ஸ்காரமும் ஆத்மாவில்தான் இருக்கிறது. அதாவது இங்கே ஆத்ம அபிமானியாகி இருப்பதற்கான சம்ஸ்காரத்தை நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க. சத்தியுகத்துல ஆத்ம அபிமானியாகவே இருப்பீங்க. அதே போல இங்கே படிப்பின் சம்ஸ்காரத்தையும் நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க. ஆனால் அங்க அந்த சம்ஸ்காரம் வராது. படிப்பின் சம்ஸ்காரம் வராது. படிப்பின் ரிசல்ட்டின் சம்ஸ்காரம் தான் வரும். அங்கேயும் ஞானம் இருந்தது அப்படின்னா குஷி இருக்காது. மேலும் ஞானத்தினுடைய அவசியமும் அங்கே இருக்காது. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு திருவிழா நடக்கிறது. ஆத்மா ஷரீரத்தில் இருக்கும் போதுதான் கேட்க முடியும். பரமாத்மாவும் ஷரீரத்தில் வருகிறார். அப்போதானே நம்ம சந்திக்க முடியும். இதற்கு தான் சந்திப்பு திருவிழா அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்ட மேளா வேறு எங்கும் நடப்பதில்லை. மற்றபடி நதிகளுக்கான மேளா நடக்கிறது. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் வீடு சாந்தி தாமமாகும். அங்கே எந்த விதமான அசைவும் இருக்காது. அசைகிறது, பேசுறது, பார்க்கறது எதுவுமே இருக்காது. அப்படியே ஆத்மா நின்றுட்டு இருக்கும், அவ்வளோதான். ஆகாயத்துல ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி. ஆகாயத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் கூட சில நேரத்துல இடம் மாறும். ஆனா பரந்தாமத்துல அப்படியே ஃபிக்ஸ்டு. இப்பொழுது நீங்கள் பிராமணர் ஆகிவிட்டீர்கள். இந்த நேரத்தின் உங்களுடைய இந்த கடைசி முயற்சி செய்யும் சரீரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதன் மூலம் நீங்கள் நிறைய வருமானம் செய்கிறீர்கள். அதாவது இந்த கடைசி ஜென்மத்துல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சரீரம் கூட ரொம்ப வேல்யூபிள். ஏன்னா இந்த சரீரத்தின் மூலமாக தான் நம்ம பாப் தாதாவை சந்திக்கிறோம். இந்த சரீரத்தின் மூலமாக தான் பாபா சொல்ற ஞானத்தை கேட்குறோம். ஆகையால இந்த சரீரம் இப்படி இருக்கு அல்லது முடியல அப்படிலாம் நம்ம கம்ப்ளைண்ட்டே பண்ணக்கூடாது. எப்படி இருக்கோ இந்த சரீரம், இந்த சரீரத்துல தானே ஆத்மா பாபாவை சந்திக்க முடிஞ்சது. ஆகையால இந்த சரீரத்தையும் நல்லா பார்த்துக்கணும். அப்போதான் நம்ம அரை கல்பத்திற்கு சேமிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். அதனால இந்த சரீரத்தை வெறுக்கக்கூடாது. இதன் மீது பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். அது உண்மைதான். ஏன்னா யோகா பண்ணும்போது இந்த சரீரம் நம்மளை இழுக்கக்கூடாது. சரீரத்தினுடைய கவர்ச்சி இருக்கக்கூடாது. மற்றபடி சரீரம் நமக்கு தேவை இல்லையா முயற்சி செய்யறதுக்கு. ஆகையால இது முயற்சி செய்யும் கடைசி சரீரம் ரொம்ப வேல்யூபிள் அப்படின்றார். ஆகையால தினமும் உங்க சரீரத்திற்கு கூட தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த உண்மையான தந்தையாக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பொதுவாக தந்தை என்பவர் எப்பொழுதும் கீழ்ப்படிந்தவராக இருப்பார். குழந்தைகளுக்கு நிறைய சேவை செய்வார். நிறைய செலவு செய்து படிக்க வைத்து பிறகு அனைத்து செல்வத்தையும் சொத்துக்களையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் சாது சந்நியாசிகளிடம் சென்று விடுவார்கள். இங்கேயும் தந்தை தன்னை விட குழந்தைகளை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். நான் உங்களை டபுள் எஜமானராக ஆக்குகிறேன் என்கிறார். நீங்கள் உலகத்திற்கும் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர் ஆகிறீர்கள். உங்களுக்கு டபுள் பூஜை நடக்கிறது. ஆத்ம ரூபத்திலும் தேவதா ரூபத்திலும் பூஜை நடக்கிறது. எனக்கு சிவலிங்க ரூபத்தில் மட்டும்தான் பூஜை நடக்கிறது. நான் ராஜாவாக ஆகுவதில்லை. உங்களுக்கு எவ்வளவு சேவை செய்கிறேன். அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் ஏன் மறக்கிறீர்கள் என்று தந்தை கேட்கிறார். இனிமையிலும் இனிமையான அன்பான குழந்தைகளே, தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும், தூய்மையாக வேண்டும். இந்த ஒரு ஜென்மம் எனக்காக தூய்மையாகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களை அழகாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன்.
நீங்கள் முகத்தை ஏன் கருப்பாக்கிக் கொள்கிறீர்கள்? நீங்கள் சதா அழகாகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த கடைசி ஜென்மத்தின் ஷரீரம் முயற்சி செய்வதற்காக கிடைத்திருக்கும் ஷரீரம். எனவே மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதில் இருந்து கொண்டு நிறைய வருமானத்தை சம்பாதிக்க முடியும். எல்லையற்ற தந்தையோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டே அருந்திக் கொண்டே அனைத்து சம்பந்தங்களையும் அனுபவம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை மற்றும் பிராமண குடும்பத்தின் மரியாதை கெடும்படியான எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி முற்றிலும் தூய்மையாக வேண்டும். நினைவின் மூலம் பழைய அழுக்குகளை நீக்க வேண்டும். வரதானம், கேட்பதின் கூடவே சொரூபமாகி மனதின் என்டர்டெயின்மெண்ட், அதாவது மனதின் கேளிக்கையின் மூலம் சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். தினமும் மனதில் சுயத்திற்காக மற்றும் பிறருக்காக ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சங்கல்பங்களை கொண்டு வாருங்கள். சுயம் நீங்களும் அந்த சங்கல்பத்தின் சொரூபமாகுங்கள். மேலும் பிறருடைய சேவையிலும் அதை ஈடுபடுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் சதா காலத்திற்கும் உற்சாகம் நிறைந்ததாகிவிடும். மேலும் பிறருக்கும் கூட உற்சாகம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். எப்படி என்டர்டெயின்மெண்ட்கான, அதாவது கேளிக்கைக்கான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ அதேபோல் தினமும் மனதின் கேளிக்கைக்கான நிகழ்ச்சிகளை உருவாக்குங்கள். என்ன கேட்கிறீர்களோ அதன் சொரூபம் ஆகுங்கள். அப்பொழுது சக்திசாலியாகி விடுவீர்கள். அதாவது உலகத்துல என்டர்டெயின்மெண்ட்காக பல நிகழ்ச்சிகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், ஊக்க உற்சாகம் எல்லாம் வரும். அதுபோல நீங்க மனதிற்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் உருவாக்குங்க. அப்போ நீங்களும் உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். பிறருடைய சேவையிலும் நீங்க அதை ஈடுபடுத்த முடியும். அப்போ மனதின் என்டர்டெயின்மெண்ட் என்ன, என்டர்டெயின்மெண்ட்கான நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னா, என்ன கேட்குறீங்களோ அதனுடைய ஸ்வரூபம் ஆகணும், அனுபவம் செய்யணும். அந்த மனதின் அனுபவம் தான், அல்லது ஸ்வரூபமாகுவதின் அனுபவம் தான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகன், பிறரை மாற்றுவதற்கு முன்பு தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். இதுதான் புத்திசாலித்தனம் ஆகும். அவ்யக்த சமிகை, அனைத்தையும் விட தீவிரவேக சேவைக்கான சாதனம் சுபமான மற்றும் உயர்ந்த சங்கல்பங்களின் சக்தியாகும். எப்படி பிரம்மா பாபா உயர்ந்த சங்கல்பத்தின் விதி மூலம் சேவையின் வளர்ச்சியில் சதா உதவியாளராக இருக்கிறார். விதி தீவிரமாக இருக்கிறது என்றால் வளர்ச்சியும் தீவிரமாக இருக்கும். அதேபோல் குழந்தைகளாகிய நீங்களும் உயர்ந்த சுப சங்கல்பங்களினால் நிரம்பியவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.